இந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்குல்ல. காதல் உருவத்தை அழகான வரிகள் எழுதியிருக்காங்க. காதல் ஒரு முட்டாள்தனம். காதலிக்கிறவங்க முட்டாளுங்க. அப்படின்னா நானும் ஒரு முட்டாள் தான். ஆனா என்ன முட்டாளாக்குறது யார் தெரியுமா? நீதான். எஸ், நான் உன்னை காதலிக்கிறேன். எப்படி காதல் வந்ததுன்னு தெரியாது. ஆனா என் காதல் உண்மையானது. இந்த பாட்டை எழுதினாலே அவளும் இப்படித்தான். காதலிக்கிறேன்னு சொன்ன ஒருத்தரை உண்மையிலேயே நம்புறான். இவன் உண்மையா இருந்தா அவனும் உண்மையா இருக்கணும்னு சட்டம் இருக்கானே. இவளை தான் உயிர்னு சொன்னவ இன்னொருத்தி பின்னால போயிட்டான். அப்புறம் என்ன காதல்? இந்த வரிகளை மட்டும் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டேன். உங்க அக்காவா? தயானா, என்னமாச்சு? ராத்திரி குதிரை மட்டும் தான் வந்துச்சு, நீ வரவே இல்ல. உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? வழியில் போகாம காசும் பணமும் என் கண்ணை மறைச்சிடுச்சு. எத்தனையோ பேர் மனசு நோக நான் நடந்துகிட்டேன். என் வீட்டு உண்மையான ஊழியர் எலக்ட்ரிக் ஷாக்ல ஊனமாக நான் காரணமாயிட்டேன். தவற உணர்ற எனக்கு பாவ மன்னிப்பு வழங்கணும். கர்த்தரிடம் விசுவாசம் கொண்டு வருந்தி திருந்தும் உனக்கு பிதாவின் மன்னிப்பும் ஆண்டவரின் அருளும் கர்த்தரின் கனிவும் நிச்சயம் உண்டு மகளே. குட் மார்னிங் ஃபாதர். வாமா. இந்த சர்ச் வேலை இன்னும் எத்தனை நாள்ல முடியும்? பணம் இருந்தா 10 நாள்லயே முடிச்சிடலாம். நன்கொடையிலேயே ஒவ்வொரு கல்லா விளர வேண்டியது இல்லையா? அதனாலதான் இவ்வளவு தாமதம். அம்மா, எங்க இவ்வளவு தூரம்? எல்லா வசதியும் இருந்தோம் என் வாழ்க்கையும் இப்படிதான் கட்டி முடிக்கப்படாம இருக்கு. எல்லாருக்கும் ஒரு காலம் இருக்குமா. அது இப்ப உங்க கையில தான் இருக்கு. நான் ஒருத்தரை மனப்பூர்வமா விரும்புறேன். அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபாதர், எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல. எல்லாமா இருந்து நீங்க தான் நடத்தி வைக்கணும். அதுக்கு என்னம்மா, அந்த பையனோட அப்பா கிட்ட பேசி நானே முடிச்சு வைக்கிறேன். அவரோட அப்பா கிட்ட நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்? இப்ப அவரோட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா ஜேம்ஸ் நீ? ஆமா ஃபாதர், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி, ரொம்ப சந்தோஷம்மா. அந்த ஜேம்ஸ் படவா என்கிட்டயும் சொல்லலையே. கர்த்தரோட ஆசையில அவனை கூடிய சீக்கிரம் உன் விரலுக்கு மோதிரம் போட சொல்றேன். அதோட இன்னொரு விருப்பம் ஃபாதர், இந்த சர்ச் கட்டி முடிக்கிறதுக்கு உண்டான பூரா செலவையும் நானே ஏத்துக்கிறேன். கட்டி முடிச்ச தேவாலய திறப்பு விழாவிலதான் எங்க கல்யாணம் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்மா. இப்ப புரியுதா? ஏழைங்க மேல இறக்கப்படலாம், ஆனா ஆசைப்படக்கூடாது. ஊர் பேர் தெரியாத ஒரு அனாதை பயலுக்காக அந்த சர்ச்சுக்கு நீ எத்தனை லட்சம் ரூபாய் நன்கொடைய வாரி இறைச்சிருப்ப. கடைசியில் என்னாச்சு? அவ அந்தஸ்தையும் கூட பார்க்காம உனக்கு அண்ணனா மட்டும் இல்லாம ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து நடத்தி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். கடைசியில தலை குடிஞ்சு நின்னதுதான் மிச்சம். தொழிலாளர் பசங்கள ஒரு மாதிரி கேவலமா பாக்குறேன். தேவையா? உனக்கு இல்லாத ஜேம்ஸ் அந்த ஜூலிக்கும் கிடையாது. என் தங்கச்சியோட வாழ்க்கையில விளையாடினவன அந்த ஜூலியோட வாழ்றதுக்கு அனுமதிப்பேன்னு நினைக்கிறேன். கண்ணீர் நான் என்னன்னே தெரியாத உன்னை கண்கலங்க வச்சுட்டான்ல, அவனை கரிகலங்க வைக்கிறப்பா. இட்ஸ் a challenge. ஃபாதர், ஃபாதர், நான் வேண்டிக்கிட்டபடியே ஜேம்ஸ்க்கும் ஜூலிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டப்பா. என் பிரார்த்தனை நிறைவேற்றிட்டேன். அண்ணன் எனக்கு ஆபீஸ்க்கு வந்தாரா? காலையில் வந்துட்டு உடனே போயிட்டாருங்க மேடம். இன்னைக்கு யார்கிட்ட தகராறோ? ஐயோ, என்னங்க இது அநியாயம்? யூனியன் லீடரா? ஏன் லோலோன்னு கத்துற? இது எங்க இடம், நீ எங்க கிட்ட தான் சம்பளம் வாங்குற. அதுலதான் இந்த வீட்டை கட்டி இருக்க. இது இடிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? என்னங்க இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? திருப்பி கட்டி கொடுக்கறதா இருந்தா இடிக்கிறதுக்கு உரிமை இருக்குங்க. சட்டம் பேசுறியா சத்தியமூர்த்தி? இந்த ஆண்டனியோட ஃபேக்டரியில உங்க மாதிரி இந்துக்களுக்கு வேலை கொடுத்ததே எங்க பெரிய மனசை காட்டுது. அப்புறம் என்னமோ 20%, 25% போனஸ் வேணும்னு கேக்குறியாம? இப்படி ஒரு கோடு போட்டு மேல ஒரு புள்ளியும் கீழ ஒரு புள்ளியும் வச்சுட்டா அது பர்சன்டேஜ் நீ நினைச்சிட்டு இருக்கிற. அதுல ஏகப்பட்ட விவகாரம் இருக்குறியா? இப்ப என்னங்கிற?
போனஸ் கொடுக்காட்டி கொடி பிடிப்பீங்க. அவ்வளவுதானே? புடிங்க. அப்படி உங்க வயித்தையை சேர்த்தி பிடிச்சுக்குங்க. இப்ப மட்டும் என்னங்க, டீ தூளையெல்லாம் ஊர் உலகத்துக்கு அனுப்பிச்சு விட்டு நாங்க கடையில கடன் சொல்லி டீ சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சம்பளம் கம்மிங்கிறத ஜாடையா சொல்றியா ராஸ்கல்? சுட்டு பொசுக்கிரு. ஆண்டனி, கை உங்ககிட்ட மட்டும் இல்ல, எங்க கிட்டயும் இருக்கு. இங்க நாங்க உங்களை அடிச்சிட்டோம்னா அது முதலாளி தொழிலாளி பிரச்சனை ஆகாம இந்துக்கெல்லாம் சேர்ந்து கிறிஸ்தவங்க ஆயிடும். இது சட்டப்படி பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. அதுக்கு உங்களுக்கு பொறுமையும் இல்ல, புத்தியும் இல்ல. போங்க. வர வர மரியாதை எல்லாம் போயிடுச்சு. என்னன்னு புலம்பிக்கிட்டு இருக்க? இப்ப யாரும் உனக்கு மரியாதை தரல? வாய் நிறைய அண்ணனை மட்டும் கூப்பிட்டு நான் சொல்றதை மட்டும் கேட்காரு. என்னாச்சு? நான் என்ன சொன்னேன்? நம்ம ஃபேக்டரியில இந்த இந்துக்களை எல்லாம் சேர்க்க வேணாம்னு சொன்னேன். கேட்டியா? இப்ப பாரு, அந்த இந்து தொழிலாளர் தலைவன் சத்தியமூர்த்தி 25% போனஸ் கொடுத்தே தீரணுங்கிறான். அதுக்கு இந்த மிலிட்டரி வாத்தியார் வேற சப்போர்ட். நான் ஏதோ ஒரு மாதிரி சொல்லி நம்ம கிறிஸ்தவங்களை எல்லாம் சமாளிச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் தீர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னது? சிம்பிள். இந்துக்கள் மேல கோபம் வர மாதிரி கிறிஸ்தவங்களை தூண்டி விட போறேன். ஜோன் சொல்லி அந்த மாதிரி எல்லாம் அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாத. உன் அவசர புத்தியால தானே அப்பா அவனுக்கு கொடுத்த சொத்தையெல்லாம் அழிச்சிட்டு வந்திருக்கிறேன். அந்த போனஸ் விவகாரத்தை நானே பாத்துக்கிறேன். அதாவது உன் சொத்துறத நான் சாப்பிடுறேங்கிறத ஜாடையா சொல்றேன். அப்படித்தானே? எப்பதான் நான் சொல்றத நீ கேட்டிருக்கிற? உன் இஷ்டம் போல செய். எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போறேன். அந்த பூசணிக்காய் தலையனுக்கு எதிரா நம்மள 25 குதிரையை வச்சு தொழில் ஆரம்பிக்க போறோம். அத லெட்டர்ல எழுதியிருக்கேன். அந்த பொண்ணுகிட்ட குடு, படிக்கட்டும். நீ தைரியமா இரு. அண்ணன் கூடி சீக்கிரம் பெரிய ஆளாகிடுவாரு. அதுக்கப்புறம் உன்னை எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் கொடு. என்னன்னு இது? இன்னைக்கு நானே வா. திரும்ப திரும்ப ஒரு ஆள் போனா சந்தேகப்படுவாங்க. இந்த கோழிக்கு என்ன அனுப்புங்க. குடுக்கல் வாங்குறதெல்லாம் ஒரே ஆள் தாண்டா வச்சுக்கணும். நீயே போயிட்டு வா. வேணாண்ணே, நான் போனா சந்தேகப்படுவாங்க. நானே போறேன். ஆமாடா, அன்னைக்கு நீ போகும்போது அவருக்கு பிறந்த நாள், உனக்கு கேக்கு கொடுத்தாரு. இப்ப நான் போகும்போது அவருக்கு கல்யாண நாளா இருக்கலாம், உனக்கு ஏதாவது கொடுப்பாரு. குடுக்கற அந்த ஆள் மண்ணண்டா. ஆமா ஆமா, அவர் வெறுங்கையோட யாரும் அனுப்ப மாட்டாரு. ஏற்கனவே போய் வாங்கிட்டு வந்திருக்கான், சொன்ன கேட்டுக்க. கொண்டு வந்த கையா இது? அண்ணே அண்ணே அண்ணே, என்னடா அது மூஞ்சி எல்லாம் லாரியில அடிபட்டியா? இல்ல அண்ணே, அந்த மொட்டைய என்ன போட்டு அடிச்சு மிதிச்சு. இந்த லெட்டர் கொடுக்கும்போது பாட்டானா? கையும் களவுமா புடிச்சுட்டான் அண்ணே. அது மட்டும் இல்லண்ணே, அவன் மனுஷனா என் கைய கடிச்சுட்டான். அதான் அவன் குதிரையில சிலது கடிக்குது, அவனே கத்து கொடுத்துருப்பான் போல இருக்கு. அண்ணே, இவன் முதல் லெட்டர் கொடுக்க போனானே உட்கார்றான். அன்னைக்கு உரிச்சு போடும் படுவா. நீ சொல்ற அண்ணே, அன்னைக்கு லெட்டர் கொடுக்க போனானே இவனையும் செமமாத்து மாத்திருக்கானே அந்த மொட்டைய. இது ஏன் நீ என்கிட்ட சொல்லல? நான் மட்டும் வாங்கினா நல்லா இருக்காதே, இவனும் வாங்கட்டும்னுதான். அவன் கேக்கு வாங்கினா பரவாயில்ல, என்ன மாட்டி விட்டு அதே கேக்க நான் வாங்கியிருந்தா என் நிலைமை அதேதான். அவனால் உன்னை பாதுகாக்க முடியாது. உங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னல் நொறுக்கப்படும், உன்னை வெளியே தூக்கப்படும், உன்னை என் மனைவி ஆக்கப்படும். உங்க அப்பா வச்சிருக்கானே குதிரைங்கிற பேர்ல கழுதிங்க, அதை விட ஒரு பெரிய அரேபியா குதிரையில வந்து உன்னை அலாக்காக தூக்கிட்டு போயிடுவேன். உன் அன்பு காதலன் கிருஷ்ணன். கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன். லெட்டர் படிச்சு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு. என்னைக்குமே நான் அவரோட மாரிதான். எங்க அப்பா எனக்கு முக்கியம் இல்ல. அப்ப முக்கியம் இல்லையா? அட பாவி, கொடுக்க வந்த குரங்கா நீ? இப்ப உன்னை மேனேஜர் ஆக்குறேன்னு சொன்னேன். உனக்கு வேலை கிடையாது. நீ அவன மாதிரி ரோட் ஆல போ. எந்திரி, முன்னாள் நிக்காத. போடா ராஸ்கல். என்னடா லெட்டர் கொடுத்தியா? என்ன சொல்லுச்சு? அடே எப்பா, லெட்டர் வாங்கின உடனே முத்தம் கொடுத்துச்சுனே. எது லெட்டர் இருக்குனே? அப்புறம் லெட்டரை பார்த்து ஒன்னு அழிச்சு பதிலுக்கு லெட்டர் கேட்டேன். அந்த நேரத்துல அவங்க அப்பா என்ன கூப்பிட்டு அடிச்சு அவருக்கு ஏதோ பிறந்த நாளா பெரிய பெரிய கேக்கா கொடுத்தாரு. என்ன கேட்காமல குடுக்கறதுன்னா அந்த ஆளு எவ்வளவு வேணாலும் கொடுப்பான்டா. ஆனா ஒரே ஒரு கெட்ட குணம், காதலர்களை சேர விட மாட்டான். குட் மார்னிங்.
குட் மார்னிங். நீங்க எங்க இங்க? இதான் என் வீடு. அப்படின்னா? ஃபாதர் கிட்ட வளர்ந்த அனாதைகள்ல நானும் ஒருத்தன். அப்படியா? என்ன காப்பாத்தின அன்னைக்கு உங்க பேரை கூட கேட்க நான் மறந்துட்டேன். என் பேர் ஜேம்ஸ். என் பேர் டயனா. ஆமா, இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன வேலை செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதா இப்போதைக்கு இந்த பட்டதாரியோட வேலை. உங்ககிட்ட வேலை கேட்கறதுக்கு வந்திருந்தேன். ஃபாதர் கூட லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. நான் தான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏ? அன்னைக்கு அந்த லெட்டர் கொடுத்திருந்தா என்னையும் தூக்கி பாயிலால போட்டிருப்பீங்க. அந்த டயானா செத்துட்டா. நீங்க சர்ச்சுக்கு வந்து போய் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா எங்க ஸ்டேட்லயே ஒரு வேலை, ஒரு முக்கியமான வேலை போட்டு தரேன். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். இது நான் சொல்ல வேண்டியது.